பூஜா, சென்னை. இவங்க கேள்வி கேட்கும்போதே சொல்லிட்டாங்க, ஐயா நான் பல விதமாக கேள்வி கேட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க, எனக்கு கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா பூஜா, வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு வருத்தப்படுறோம்? நான் எதுக்கு வருத்தப்படுறோம்? நீ கேள்வி கேட்குற, நான் பதில் சொல்கிறேன். எனக்கு பதில் தெரியலைன்னா சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இதில் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது இதில். அதனால் நீ இப்படி நினைக்க வேண்டாம். வருத்தப்படும்படியாக அப்படின்னு கேட்டிருக்கிறேன். நான் வருத்தமெல்லாம் பட மாட்டேன். தெளிவாக கேள்விகளை கேளுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேனே தவிர என்னை குழப்பும்படியான கேள்வியை கேட்காதீங்க, தெளிவாக கேளுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி நான் வருத்தப்படுவதே இல்லை. வருத்தப்படுறதா இருந்தால் அந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேனே. அதை யோசனை பண்ணலையே நீங்கள். என்னடா அவர் வருத்தப்பட்டார்னா இந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிகிட்ருப்பாரு, தவிர்த்துட்ருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கணும்ல. இல்லையே, நான் பதில் சொல்லித்தான் இருக்கேன். அப்போ நான் வருத்தப்படுறதுங்கிறது ஒரு விஷயமே இல்லையே. இதில் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. என்னால் பதில் சொல்ல முடியாத கேள்வியை தவிர்த்துடுறேன், பதில் சொல்கிற அளவுக்கு இல்லாத கேள்வியும் தவிர்த்துடுறேன். அப்படி தவிர்த்துட்டு போகிறேன். அதனால் உங்கள் பேரில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. யார் பேர்லேயுமே எப்படி கேள்வி கேட்டாலும் அவங்க பேரில் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். புரியுதா? சரி, அப்போது நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அதை பார்க்கலாம். நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த தடவை ஃபுல்லாக பிடிச்சிட்டிங்க. என்ன ஒரு 5-6 கேள்வியாக கேட்டிருக்கீங்க. பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்த்து நான் சொல்லிக்கிட்டு வரேன். நிறைய கேள்வியை பிடிச்சிட்டிங்க இந்த தடவை. உங்கள் சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லணுன்னா நான் பக்கத்தில் உட்காந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சந்தேகம் வரத்தாமா செய்யும், வராமல் இருக்கவே இருக்காது. ஜோதிட சாஸ்திரம் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்கள்லேயும் எல்லா கல்வியிலையும் சந்தேகங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். புதுசு புதுசாக வரத்தான் செய்யும். ஏன்னா புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கும் போது புதுசு புதுசாக சந்தேகம் வரத்தான் செய்யும். அது வராதுன்னுலாம் சொல்லக்கூடாது. ஏன் உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா கேட்கக்கூடாது, வரும் தான். இப்போ என்ன கேட்டிருக்கீங்க? லக்ன பாதகாதிபதி பார்க்கும் இடம் கெடும் என்றால் அவரே ராஜயோகாதிபதியாக வரும்போது, மறுபடியும் சொல்கிறேன், முதல்லையே சொல்லியிருக்கேன், இந்த ராஜயோகாதிபதிங்கிற ஒரு வார்த்தையே ஜோதிடத்தில் கிடையாது, யோகாதிபதி தான். மறுபடியும் ராஜயோகாதிபதிங்கிறத நீங்கள் பிரயோகப்படுத்திருக்கீங்க. இதுக்கு முந்தைய பதிவில் கேட்டிருக்கிறீங்க, மறுபடியும் ராஜயோகாதிபதிங்கிறீங்க. ராஜயோகம் என்பது வேறு, ராஜயோகாதிபதிங்கிற வார்த்தையே கிடையாது. யோகர் சுபர், அவ்வளவுதான். ராஜயோகாதிபதிங்கிற வார்த்தை எனக்கு ஏற்புடையதாக இல்லை. நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க, நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வேணால் ராஜயோகாதிபதினே வச்சுக்கோங்க. ஆனால் நான் எப்படி எடுத்துக்குவேன்? யோகர் அப்படின்னு தான் எடுத்துக்குவேன். சுபர் யோகர் இப்படி தான் எடுத்துக்குவேன். அதனால் ராஜயோகாதிபதிங்கிற விட்டுட்டு லக்ன பாதகாதிபதி பார்க்கும் இடம் கெடும் என்றால் அவரே லக்ன யோகாதிபதியாக வரும்போது, பாதகாதிபதி யோகாதிபதியாக வர்றது அப்படிங்கிறது ஒரே ஒரு இந்த ஸ்திர லக்னங்களுக்கு மட்டும்தான். புரியுதா? ஸ்திர லக்னங்களுக்கு மட்டும்தான் 9க்குடைய 9ஆம் இட ஸ்தானம் பாதகஸ்தானம் சொல்லப்படுது. ஆனால் அது திரிகோணம். அந்த திரிகோண அடிப்படையில் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருக்கும் நிலையை அனுசரித்து அந்த பாதகாதிபத்தியத்தை விட்டு கொடுத்து அந்த திரிகோணாதிபத்தியத்தை எடுத்துக்கிறார். அந்த திரிகோணாதிபதி தான் சுபர் யோகராக வருவாங்க ஸ்திரலக்கணத்துக்கு. நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே ஸ்திரலக்கணத்துக்கு இந்த பாதகாதிபதி விஷயத்தை விளக்கியிருக்கிறேன், நல்லா விளக்கியிருக்கேன். அதை நீங்கள் சரியாக கவனிக்கவே இல்லை. மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்டு என்னை வருத்தப்படாதீங்கன்னு வேறு கேட்டிருக்கீங்க. இங்கே கேள்வியை நீங்கள் தப்பாக கேட்டிருக்கீங்க. எப்படி? ராஜயோகாதிபதிங்கிறீங்க. எடுத்துக்காட்டாக ஸ்திரலக்கணங்களுக்குன்னு நீங்களே கொடுத்துட்டீங்க. இதை முதல்லையே கொடுத்துட்டேன் நான். இந்த ஸ்திரலக்கணங்களுக்கு எப்படி பிரித்து பார்க்கணுன்னு நான் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் அதே கேள்வி கேட்டிருக்கீங்களே, அதே பதில் மறுபடியும் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணணுமா? சொல்லுங்கள். நீங்கள் ஏன் நல்லா கவனிக்க மாட்டேங்கிறீங்க? என்னுடைய பதிவுகளெல்லாம் கவனிச்சிங்கன்னாக்கா இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேங்கல. ஏற்கனவே இந்த கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டேனே. சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் விளக்கி இருக்கிறேனே. சிம்ம லக்கணத்தை பற்றியும் கொடுத்துருக்கேன். விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்று தான் சந்திரன் சில பிரச்சனைகள் ஏற்படுத்துவார். காரணம் என்னென்னா ரெட்டத்தன்மை.
மற்ற ஸ்திர லக்னங்களுக்கெல்லாம் பாதகத்தன்மை குறைஞ்சி போயிடும். மற்ற 3 ஸ்திர லக்னங்களுக்கும் பாதகத்தன்மை அவ்வளோவா வேலை செய்யாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேனே. மறுபடியும் அதே கேள்வி தானே கேட்டிருக்கீங்க. எப்படி யோசனை பண்ணுங்க பார்க்கலாம். அவர் லக்ன யோகர் சாரத்திலிருந்து பார்க்கும் இடங்கள் கெடுமா? எப்படி அவர் கெடுப்பார்? அவர் தான் சுபர் யோகர் ஆயிடுறாரு. அவருக்கு பாதகத்தன்மையை விட்டு கொடுத்துட்றாரு. அவர் சிம்ம லக்னத்துக்கு 4, 9 கூடிய 2 ஆதிபத்தியத்தை வாங்கும் செவ்வாய் அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பாதகத்தன்மையை விட்டு கொடுத்துட்றாரு. அதுவும் சுபர் சாரத்தில் யோகர் சாரத்தில் இருந்து பார்க்கும் இடம் கேட்குறீங்க. அப்போ யோகர் சாரத்தில் இருக்கும் பொழுது அவர் எப்படி கெடுப்பார்? கெடுக்கிறதுக்கு சான்ஸு. அவர் எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. அவருடைய ஸ்தான பலத்தையும் எடுத்துக்கோங்க. சார பலத்தை கொடுத்துட்டீங்க, ஸ்தான பலத்தையும் வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள் சரியாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக வரும். நன்மையை தான் செய்யுமே தவிர தீமையை செய்யாதுமா. புரியுதா? அடுத்த கேள்வி கேட்டிருக்கீங்க. அஷ்டமாதிபதியே லக்ன யோகராக வந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்து லக்ன பகைவரோடு குறுகிய பாகையில் சேர்ந்து திசை நடத்தினால் நன்மையா தீமையா மத்திய பலன் கிடைக்குமா என்று விளக்குமாறு கேட்டோம். கேள்வி எவ்வளோ உண்டு கேள்வி. இதுக்கு விளக்கம் கொடுக்கணுன்னா நான் எவ்வளோ விளக்கம் கொடுக்கறது, எவ்வளோ நேரம் நான் எடுத்துக்கிறது முடியுமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்க வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நான் வருத்தப்படுறேன்னு சொல்கிறீங்க. வருத்தப்படாதீங்க ஐயான்னு வேற எனக்கு சொல்கிறீங்க. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க. கேள்வியை இப்படி குதர்க்கமான கேள்வியாக கேட்குறீங்க, நேரடியான கேள்வியாக கேட்க மாட்டேங்கிறீங்க. அஷ்டமாதிபதியே லக்ன யோகராக வரும் பொழுது எதுக்கு வருவார்? 2 லக்னத்துக்கு தான் வருவார். சிம்ம லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் மட்டும்தான் அஷ்டமாதிபதி சுபர் யோகராக வருவார். சிம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் 5, 8 கூடிய குரு. கும்ப லக்னத்துக்கு 5, 8 கூடிய புதன். இவங்க என்ன பண்ணுறாங்க? அஷ்டமாதிபத்தியத்து தோஷத்தையும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவர்களுடைய நிலையை பொறுத்து அஷ்டமாதிபதி தோஷத்தை விட்டு கொடுத்து சுபாதிபத்தியத்தை எடுத்துக்கொள்வார். அந்த 5 கூடிய பஞ்சமாதிபத்தியத்தை எடுத்துக்கொள்வார்கள். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? யோகராக பகைஸ்தானத்தில் அமர்ந்து லக்ன பகைவரோடு குறுகிய பாகையில் சேர்ந்து திசை நடத்தினால் அப்போ அவர் தான் போயிடுறாரு. குறுகிய பாகையில் சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது? மற்ற கிரகங்களோடு சேர்ந்தால் கிரகயுத்தத்தில் மாட்டிக்கிறாரு. ராகேதோடு சேர்ந்தாக்க கிரகணதோஷத்தில் மாட்டிக்கிறாரு. சூரியனோட குறுகிய தூரத்தில் இருந்தால் அஸ்தமனத்தில் மாட்டிக்கிறாரு. இப்படி அடிபட்டு போகும்போது என்ன ஆகும்? அவர் எப்படி நல்ல பலன் செய்வார்? இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே திரும்புது பார்த்தீங்களா? முதல்ல கேட்ட கேள்விக்கும் இப்போ கேட்ட கேள்விக்கும் அப்படியே மாறுபடுது பார்த்தீங்களா? எவ்வளோ மாறுபடுது? இப்படிதான் ஜோதிட சாஸ்திரம் வரும். ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம், ஏகப்பட்ட வித்தியாசம் வரும். மாறுதலான பலன்கள் வரும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்குற அனுபவத்தில் அப்படியே தானாக வந்துடும். நன்மையா தீமையா மதிப்பு பலன் கிடைக்குமா? நன்மையே இல்லை, மதிப்பு பலன் எங்கே கொடுக்கறது? தீமை தான். அவர் தான் டெட்டாக ஏறார் இல்லைங்க. அவர் என்ன நீங்கள் கேட்டிருக்கீங்க? பகை ஸ்தானத்தில் உட்காந்து பகையாக இருக்கிறாரு. அவருக்கு பலம் பகையணும் போதே பலம் இல்லை. அப்புறம் அவர் லக்ன பகைவரோடு குறுகிய தூரத்தில், அப்படின்னா குறுகிய தூரம்னா 3.20 டிகிரிக்குள்ளங்கிறது தான் குறுகிய தூரம். அந்த தூரத்தில் நின்று திசை நடத்தினால் ஒன்றும் இல்லைம்மா. திசையில் ஒரு பெரிய சேவரை போட்டுக்கலாம், ஒன்றும் செய்ய மாட்டார். சிப்புன்னு உட்காந்துருப்பார். சாராதிபதி நல்லா இருந்தாலோ அல்லது அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி நல்லா இருந்தாலோ ஏதோ கொஞ்சம் செஞ்சாக்க உண்டு. மற்றபடி பிரயோஜனப்படுறதில்ல. நன்மையா தீமையான்னாக்க நன்மை கிடைக்காது. தீமையையும் அவர் செய்வதற்கு வாய்ப்பில்லை. பேசாமல் இருக்கிறது தீமையாயிடும். சுபர்யோகர் நல்லதை செய்ய வேண்டியவர் நல்லதை செய்யாமல் விட்டார்னா அது கெட்டது தானே, அது கெடுதல் தானே. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படித்தான் பார்க்கணும். ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடும். ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜோதிடம் என்பது ஒரு பெரிய சமுத்திரம்.
அந்த சமுத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஜோதிட சாஸ்திரம் நமக்கு பரிச்சயமாயிடும், அந்த ஞானம் நமக்கு வந்துடும். ஆகையினால நீங்கள் 2 கேள்வி கேட்டீங்க, 2 கேள்விக்கும் விளக்கம்தான் கொடுத்துருக்கேன். முடிவு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். விளக்கத்தை கொடுத்துட்டு அந்த விளக்கத்தை வச்சுக்கிட்டு முடிவை தீர்மானித்து நிர்ணயம் பண்ணுங்கள். மற்றவர்களும் இவர் கேட்டிருக்கிற கேள்வி எப்படி இருக்குது அப்படிங்கிற தாத்பரியத்தை பார்த்து நீங்களும் முடிவு பண்ணி நிர்ணயம் பண்ணுங்கள். வாழ்க வளம்.